ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக வந்துட்டு நம்ம பூ பறிக்க போகிறோம். பிங்க் பூ கிடைக்கும். பிங்க் வெரி ப்ரவுட் பிளான்ட் மம்மி. ஓகே, இதெல்லாம் போய் நான் மம்மிக்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு வரேன். அப்படி பார்க்காதீங்க, நான் வந்து ரீலுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஐ மேக்கப் பண்ணேன். ஆனால் இது பிக்கிறதுக்குள்ளே என் உசுரே போச்சு, தெரியாமல் அட்டம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம நைட்டுக்கு ஸ்கின் கேர் பண்ணுவோம், அப்போ கழட்டிக்கலாம், நான் அதை விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணலாம். ஒரு மனுஷன் ஒரு புக் ஆல்ரெடி நான் போன மாதம் ஒரு வேறு புக் படிச்சுட்டு இருந்தேன். அதை வந்து கிளாக் போர் அடிக்குதுன்னு தூக்கி போட்டேன் பாதி புக்கு. சரின்னு நான் அடுத்த புக் ஆரம்பித்தேன். பாதி புக்கு முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி முடித்த பாடு இல்லை. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம நினைவு. இதுவே ஒரு ஹாரி பாட்டர் புக்கோ இல்லை ஒரு ரொமான்டிக் நாவலோவாக இருந்திருந்தா நம்ம ஓவர் வீக்கில் முடிச்சிருப்போம், எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும். ஸோ அதுதான் வித்தியாசம். படிக்க புக்ஸ் இல்லை அப்படின்னா புக்ஸ் சொல்லுவாங்கள்ல, டெலிகிராம்ஸ்லாம் சின்ன சின்ன குரூப்ஸ் இருக்கும். யூடியூப்பில் கூட வீடியோஸ் வரும், ரொம்ப பெருசாக இருக்கும், ஹவர்ஸில் கணக்கில் இருக்கும். எனக்கு ஒரு 2 to 3 சேனல்ஸ் பிடிக்கும், அது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் புக் மாதிரி டவுன்லோட் பண்ணிப்பா. உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஏன்னா எனக்குமே சர்டைன் பாயிண்ட் ஆஃப் த டைமில் தான் புக்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி இருந்துச்சு, பட் உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை, சோர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மொபைல் ஃபோன் வச்சு படிக்கலாம். லைக் பிடிஎஃப்ஸு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி. சரியா? நம்ம இப்போ ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். ஃபேஸ்லாம் இது பண்ணியாச்சு. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்துட்டு வந்து மில்கை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். லைட்டாக கூலானாலே போதும். ஸோ இதை நான் லைட்டாக எனக்கு ஃபேஸில் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு எடுத்துருக்கேன். ஸோ மில்க் வந்து ஸ்கின் ஈவன் டோன் பண்ணும். ரொம்ப ஒரேடியாக ஸ்க்ரப்ஸாக நம்ம போடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி மைல்டான ஒரு டோனர் எடுத்திருக்கோம். இது கூட நீங்கள் மஞ்சள் வேணால் ஆட் பண்ணலாம். மஞ்சள் கலரில் போட்டிருந்தா ரசகுல்லா மாதிரியே இருந்திருக்கும்ல. இந்த ஐடியா அப்போ வரலை, உடையுது. ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேங்கன்னா, நம்ம இது வந்து ரா மில்க் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். காய்ச்சின பால் எடுத்து வச்சிடாதீங்க, அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுடலாம். வெறும் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுறோம், சோப் எதுவும் போட்டு வாஷ் பண்ணாங்கன்னா. அதனால தான் நான் நைட்டில் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஸ்கின் கேர் பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட்டு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டோம்னா ஸ்கின் நல்லாயிருக்கும்.